மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். பசில் நாமலின் பிள்ளைகள் நாட்டிலிருந்து வெளியேறிய செய்தி. மொட்டு கட்சி வெளியிட்டுள்ள பகிரங்க அறிவிப்பு. தெற்காசியாவில் 2வது இடத்தில் பாகிஸ்தான். எதில் தெரியுமா? அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் முன்னிலை பெற்றவர் யார்? கனடாவில் அதிகரித்த வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை. அரசு எடுத்த அதிரடி முடிவு. உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் கனடாவுக்கு 4வது இடம். கனேடிய அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் அறிவிப்பு. உதயநிதியின் துணை முதலமைச்சர் பதவி குறித்த கேள்வி. கோபத்தில் ரஜினிகாந்த் பேசியது என்ன? பசில் ராஜபக்ச நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் அவர் கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக விரைவில் நாடு திரும்புவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ச இன்று அதிகாலை இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளார். அவர் சில வாரங்களுக்கு முன்னர் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவிருந்தார். எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் காரணமாக பசிலுக்கான வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. தான் நாட்டை விட்டு வெளியேறப் போவது தொடர்பில் பசில் ராஜபக்ச ஏற்கனவே கட்சிக்கு அறிவித்திருந்தார். எனினும் அவர் தனது மருத்துவ பரிசோதனைகளை தொடர்ந்து கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் 2 பிள்ளைகளும் அவரது மனைவியின் குடும்பத்துடன் இன்று இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படும் கூற்றுக்கள் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாமல் ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் கதிர்காம விகாரைக்கு சமய அனுஷ்டானங்களுக்காக சென்றுள்ளனர் எனவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்நாட்டிலிருந்து 13.53 மில்லியனுக்கும் அதிகமான தொழில்முறையாளர்கள் வெளியேறியிருப்பதாக பாகிஸ்தான் பொருளாதார ஆய்வு அறிக்கை ஒன்றிலிருந்து தெரியவந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பாகிஸ்தானை விட்டு வெளியேறியவர்கள் 50க்கு அதிகமான வெளிநாடுகளில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. நாட்டை விட்டு வெளியேறி செல்லும் அதிக மனித வளங்களை கொண்ட தெற்காசிய நாடுகளில் 2வது இடத்தில் பாகிஸ்தான் இருப்பதோடு கற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெற்றவர்கள் வெளிநாடு செல்வது பாகிஸ்தானுக்கு எதிர்காலத்தில் அந்நாட்டில் பல்வேறு துறைகளில் அபிவிருத்தி செயற்பாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று அவதானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வறிக்கையின்படி 2022ஆம் ஆண்டில் மாத்திரம் 92,000 பட்டதாரிகள் மற்றும் 35 லட்சம் பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் நாட்டை விட்டு சென்றிருப்பதோடு 2,500 மருத்துவர்கள், 6,500 கணக்காளர்கள் மற்றும் 5,534 பொறியியலாளர்கள் இதில் அடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் 5ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. குறித்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ், குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகின்றனர். கடந்த 10ஆம் திகதி 2 வேட்பாளர்களும் தொலைக்காட்சி நேரடி விவாதத்தில் பங்கேற்றனர். இந்த நிலையில் நேரடி விவாதம் மற்றும் அதற்கு முன்பு நடத்தப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக நேரடி விவாதத்துக்கு பின்னர் 11ஆம் திகதி முதல் 19ஆம் திகதி வரை டாய்டர்ஸ் இப்சோல் நடத்திய கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக 47% வாக்காளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் ட்ரம்ப் பின்னடைவை சந்தித்துள்ளமை தெரியவந்துள்ளது. கனடாவில் இந்திய மாணவர்கள் உட்பட பல்வேறு வெளிநாட்டு மாணவர்கள் உயர்கல்வி படித்து வருவதாகவும் பணியாற்றி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறான நிலையில் நாட்டில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கைகள் குறைக்கப்படும் என்று கனடா பிரதமர் ட்ரூடோ அறிவித்துள்ளார். கனேடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா எண்ணிக்கை கணிசமான அளவு குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் ஒரு பகுதியாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் படிப்பு அனுமதிகளின் எண்ணிக்கையை மேலும் குறைப்பதாக அரசு அறிவித்துள்ளது. உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் 2வது இடத்திலிருந்து சறுக்கிய கனடா இந்த ஆண்டு 4வது இடத்தை பெற்றுள்ளது. US நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் எனும் அமைப்பு ஆண்டுதோறும் உலகின் தலைசிறந்த நாடுகளின் பட்டியலை வெளியிட்டு வருகின்றது.
பட்டியலில் கனடா 4வது இடத்தை பிடித்துள்ளது. பட்டியலில் சுவிட்சர்லாந்து முதலிடத்தை பிடித்துள்ளது. 2வது இடத்தை ஜப்பானும் 3வது இடத்தை அமெரிக்காவும் பிடித்துள்ளன. விடயம் என்னவென்றால், கனடா இதற்கு முன் உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் 2வது இடத்தில் இருந்தது. தற்போது 4வது இடத்துக்கு கீழிறங்கியுள்ளது. கனடா 2வது இடத்திலிருந்து 4வது இடத்துக்கு இறங்கியதற்கு முக்கிய காரணம் அது வர்த்தகம் செய்வதற்கான அனுமதி வழங்குதல், பாரம்பரிய மற்றும் தொழில் முனைவு போன்ற விடயங்களில் குறைவான புள்ளிகளை பெற்றதுதான். அதே நேரத்தில் ஆய்வுகளில் கிடைக்கும் முடிவுகளின் அடிப்படையில் மற்ற நாடுகளால் ஒரு நாடு எப்படிப்பட்டது என பார்க்கப்படுகின்றது. மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தல், சுற்றுலாவுக்கு உகந்த இடம் ஆகிய விடயங்களில் அதிக புள்ளிகளை பெற்றுள்ளது கனடா. ஆகவேதான் உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள் இடம் பிடிக்க கனடாவால் முடிந்துள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான கனேடிய அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியளிக்கக்கூடிய சாத்தியங்கள் குறைவு என தெரிவிக்கப்படுகின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர தீர்மானித்துள்ளது. பியே போலியோ தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு அடுத்த வாரம் திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்றில் இது தொடர்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த தீர்மானத்திற்கு NDP கட்சியும் ஆதரவளிக்காது என தெரிவிக்கப்படுகின்றது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு நடைபெறும் நாள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியை தொடங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார். அவர் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். அவர் மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்தும் மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தும் வருகின்றார். இந்நிலையில் தனது கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகளை நடிகர் விஜய் செய்து வருவதாக கூறப்படுகின்றது. இதற்காக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தவுள்ளார். அதற்குரிய வேலைகளை கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது. கழக கொடியேற்ற விழாவின் போது நமது முதல் மாநில மாநாட்டு திகதி அறிவிப்பதாக கூறியிருந்தோம். நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் கழகத்தின் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள், கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் 27 மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்தப் போகும் கொள்கைகளையும் நாம் அடையப் போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்படவுள்ளது. தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பார் என்று தகவல் பரவி வருவது குறித்து நடிகர் ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று சில மாதங்களாக தகவல்கள் பரவி வருகின்றது. இதனை சில திமுக MLAக்கள் மற்றும் அமைச்சர்களும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு வந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த அறிவிப்பின் மூலம் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று தகவல் பரவுகிறது. இந்நிலையில் படப்பிடிப்பை முடித்த நடிகர் ரஜினிகாந்த் இன்று சென்னை திரும்பினார். அப்போது அவரிடம் வேட்டையின் பட இசை வெளியீட்டு விழாவில் யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், எனக்கு அது குறித்து தெரியவில்லை என்றார். மேலும் உதயநிதியின் துணை முதலமைச்சர் பதவி விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு கோபமடைந்த ரஜினிகாந்த், என்னிடம் அரசியல் கேள்விகள் கேட்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார்.